நடிகர் சூரியனுடைய அம்மன் ஹோட்டலில் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காமெடி நடிகரான சூரி வந்து சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து தற்போது விவேக்கு சந்தானம் அளவிற்கு ஒரு சிறந்த காமெடியனாக வந்து இருந்தார். இப்போது சூரி வந்து ஹீரோவாகவும் கலக்கிட்டு வர்றாரு. அவர் ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு தொழிலதிபரும் ஆவார். இவருக்கு சொந்தமாக 10 ஹோட்டல்களுக்கு பக்கம் இருக்குது. மதுரையில் அம்மன் உணவகம் அப்படிங்கிற பெயரில் பல பிரான்ச்சஸும் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையோட வளாகத்துக்குள்ளே இருக்கிற அம்மன் உணவகம். இந்த உணவகத்தில் தாளிச்ச சாதமெல்லாம் 30 ரூபாய்க்கும் மதியானம் முழு சாப்பாடு 60 ரூபாய்க்கும் தந்துட்டு இருக்காங்க. இந்த உணவகம் வந்து 2022 ராஜாஜி அரசு மருத்துவமனையோடைய வளாகத்துக்குள்ள வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உணவகம் வந்து நர்ஸுகள் தங்குற ஹாஸ்டலுடைய கழிவுநீர் தொட்டி இருக்கிற பக்கம் தான் இவங்க வந்து சமைக்கிறாங்க. காய்கறி எல்லாம் அங்கதான் வச்சு வெட்டுறாங்க. உணவு பேக் பண்றதெல்லாமே அங்கதான் வச்சு பேக் பண்றாங்க. அங்க வந்து எலி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி அதுகளுடைய நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கிற இடம். அதனால இது வந்து சுத்தமா செய்யப்படுற உணவு கிடையாது. அதனால இந்த உணவை சாப்பிட்ற கர்ப்பிணிகள், குழந்தைகள், பொதுமக்கள்னு எல்லாருக்கும் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த உணவகத்தை வந்து சீல் வச்சு மூடணும். அப்படி அம்மன் உணவகத்துக்கு சீல் வச்சு மூடலைன்னா நான் வந்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இதே ஹோட்டலுக்கு வேற ஒரு பிரச்சனையும் வந்துருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ரொம்ப காசு கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாதுங்கிறனால தொண்டு நிறுவனங்கள், அப்புறம் தன்னார்வலர்கள், அறக்கட்டளையிலிருந்து எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் நார்த் இந்தியாவில் ஒரு பெண் மருத்துவர் வந்து கொலை செய்யப்பட்டதுனால அதே மாதிரி பிரச்சனை இங்க வேற எங்கேயும் நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக ஹாஸ்பிட்டல் நிர்வாகமே எடுத்த ஒரு முடிவு என்னன்னா, வளாகத்துக்குள்ள யாரும் சாப்பாடு வந்து கொடுக்க கூடாது, வளாகத்தை விட்டு வெளியில நின்று நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் ரோட்ல வண்டி நிறுத்தி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால பொதுமக்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அம்மன் ஹோட்டல்காரங்க அவங்களுடைய பிசினஸ் பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான், அவங்களோட தலையீட்டின் காரணமாக தான் நிர்வாகம் வந்து இப்படி வெளியில் நின்று கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ள நோயாளியை விட்டுட்டு எங்கனால இவ்வளவு தூரம் வந்து வெளியில வந்து சாப்பாடு வாங்க முடியல, ரொம்ப கூட்டமாகவும் இருக்கு அப்படின்னு புகார் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மன் ஹோட்டலினுடைய தலையீடு இதுல இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி சுகாதாரமற்ற முறையில தான் சமைச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க உணவு வந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. முத்துக்குமார் வக்கீல் அவர்களுக்கும் சூரிக்கும் ஏதாவது வாக்கியா வரப்பு சண்டையானும் தெரியல. ஏன்னா சூரி வந்து பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் கிடையாது, ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர், படிப்படியா கஷ்டப்பட்டு முன்னேறினவர், சென்னையில போஸ்டர் ஒட்டிட்டு இருந்தவர். அதனால அவர் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். இருந்தாலும் இவர் நேரடியா அந்த ஹோட்டலை வந்து நிர்வாகம் பண்றது கிடையாது. அவருடைய தம்பிகள், சூரியனுடைய தம்பிகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுடைய தலையீட்டா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது மாதிரி நியூஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.